டே பாரத்து, வாடா. எப்படா வந்த? வாங்க தம்பி வாங்க. வர்றேன்க்கா. ஏச்சன புள்ளக்கா, கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எங்கக்கா போனீங்க? கஸ்டமர் வேற வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை நான் வந்தனால ஏதோ அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்து அனுப்பி வச்சுட்டேன். இல்லாட்டா அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏக்கா எங்கக்கா போனீங்க? கரெக்டா பிசினஸ் பாருங்கக்கா. ஏன் அப்படியாடா? இதான் இந்த நிலாவை தாண்டா கூப்பிட போனேன். நான் இன்னைக்கு வந்ததே கொஞ்சம் லேட்டா. சரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சரி இவ்வளோ காணுமே, ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லைன்ட்டு அவளை கூப்பிட போயிட்டேன்டா. நல்ல வேலை நீ வந்த. யாரோ ஒருத்தர் இருந்துட்டே இருங்கக்கா. ஒருத்தர் ஏதோ வீட்டுக்கு போனாலும் ஒருத்தர் இருங்க. பார்த்துக்கங்க சரியா? சரிடா சரிடா. நீ என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்கிற? அதுவாக்கா, இந்த சாமி பையன்தாக்கா வந்தான். அதான் அவங்க அக்காவை பார்த்துட்டு வரேன்ட்டு போனான். சரி இந்த பக்கம் தான் வந்துட்டு இருந்தேன்னா பார்த்த கடையில் ஒருத்தரும் இல்லை. கஸ்டமர் வேற நின்றுட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தாரா. சரி அதான் இறங்கி வந்துட்டு நான் அப்புறம் இங்கே இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறான். வண்டி அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிட்டு நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் சாப்பிடல நான் ஃபோன் எடுக்கலாம் மறக்கா கூப்பிட்டு தீந்தது இல்ல நான் பார்த்து கூப்பிட்டுருப்பல. பாரு அந்த தம்பி வந்த நாள் ஆச்சு. ஆமாம், இப்போ மட்டும் வக்கனையே பேசு. சரி சரி விடுடா, இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். சரிக்கா. சரிடா உட்காரு, உனக்கு வேணா ஜூஸ் போட்டு தரேன். நாங்களும் ஆளுக்கு ஒன்று போட்டு குடிக்கலான்ட்டு தான் வந்தோம். சரி உட்காருடா, 3 பேர்த்துக்கு போடுறேன். இல்லக்கா எனக்கு ஒன்றும் வேண்டாம். சாம்பாயை வந்துருவான். நான் அப்படியே கிளம்புறேன். அடி இரு, இன்னும் வரலையில. அதான் வண்டி அவங்ககிட்ட கொடுத்துருக்குறேன்னு சொன்னேன். அவன் வரவேக்கு இங்கே தான் உட்காருவேன். தாய்மாத்துக்கா ஃபோன் பண்ணி வர சொல்லணும். சரி சரி ஃபோன் பண்ணி அவன் வரக்குள்ள ஜூஸ் குடிப்பியாமா? உட்காரு. பரவாயில்லை சிம்ரன் ஃபோன் பண்ணது வந்துட்டேன். ஆமாம் பூமாரி, எனக்கே ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு சோனி ஃபோன் பண்ணது, நான் எங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஏன் சிம்ரன் உங்க அண்ணி வீட்ல தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி உனக்கு போர் அடிக்கும்? அதானா ஏன் சிம்ரன் உங்க அண்ணி தான் ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க அப்புறம் என்ன? ஆடு போ பூமாரி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணி வீட்டில் இருந்தாலும் அந்த லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அதுலேயே நம்ம பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. நானே எதை பேசிகிட்டு இருக்கணும், அவங்க எல்லாத்துக்கும் ஊன்ட்டே இருப்பாங்க. எனக்கே போர் அடிக்கும் அது பார்த்துட்டு. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது எனக்கே. அவங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுறது. சரி அதை ஃபோன் பண்ணது, கிளம்பி வந்துட்டேன் நான். ஏன் சிம்ரன் உனக்கு 12th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பூமாரி. அதான் 2-3 நாள் லீவ் வந்திருக்குல்ல, அந்த லீவ் முடிச்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் போகணும். இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உனக்கு லீவ் கம்மியா தான் இருக்கும் ஏன் சிம்ரன்? ஆமாம் சோனி, அது நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் 3 பேர் மட்டும் நல்ல வீட்டில் ஜாலியாக இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நிறைய லீவ் கிடைக்கும். எனக்கு தான் லீவே கிடைக்காது. மாங்குன்னு எப்போ பார்த்தாலும் புக் எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டே இருக்கணும். பத்தாவதுக்கு எங்கள் அம்மா வேற எப்போ பார்த்தாலும் படின்னு எப்போ தான் இந்த 12th முடிக்கணும்னு இருக்குது. பத்தாவதுக்கு இந்த மேக்ஸ் வேறு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுமா ஐயா. எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் சொல்லி தரியா நீ ஃப்ரீயாக இருக்கிறப்போ? எங்கள் அம்மா டியூஷனுக்கு போக சொல்கிறாங்க. எனக்கு டியூஷன் போகவே பிடிக்கல. நான் உங்ககிட்ட படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருந்தேன். நீ எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா? ஏன் சிம்ரன் உங்க அண்ணா அண்ணியெல்லாம் நல்லா படிச்சிருக்காங்களா? அவங்க கிட்ட சொன்னாலே சொல்லி தருவாங்களே. சொல்லி தருவாங்கதா. ஆனாலும் எங்கள் அண்ணி அப்பப்பா எங்கள் அண்ணிக்கிட்ட கேட்டா அவங்க இங்கிலீஷ்லேயே சொல்லி கொடுக்குறாங்களா. எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது பூமாரி. மாயானா கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுப்பா. எனக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியுது. எங்கள் அண்ணியும் ரொம்ப இங்கிலீஷ்லேயே பேசுவாங்களா, அது எனக்கு மண்டையிலேயே ஆறவே மாட்டேங்குது. நான் என்னதான் பண்ணுவேன் சொல்லு? ஏன் தமிழ்லயே சொல்லி கொடுக்க சொல்ல வேண்டியதுதானே? அவங்களுக்கு அப்படி வர மாட்டேங்குது பூமாரி. அவங்க இங்கிலீஷ்லேயே தான் சொல்லி தருவாங்க. பேசுறது மட்டும் தான் தமிழில் பேசுவாங்க. மற்றபடி இந்த மாதிரி டீச்சிங் பண்ணுறது மற்ற இதெல்லாம் அவங்க சில நேரம் எங்கள் அம்மா கிட்டே இங்கிலீஷில் பேசுவாங்கன்னே பாரிய. அவங்களுக்கே செய்ய புரியாது. அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்கள் அம்மா எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ எங்கள் வீட்டில் சரியான காமெடி நடந்துட்டு இருக்குது. ஏன் சிம்ரன் அப்படி நினைக்கிற? நீயும் உங்க அண்ணி கிட்ட இங்கிலீஷ்லயே பேசினா உனக்கு நல்லா வந்துரும்ல. ஏன் பயப்படுற? அதெல்லாம் நல்லா பேசலாம். ஆனால் அது இல்லாமல் ஐயா, எனக்கு மேக்ஸ் புரியணும்ல. அது எனக்கு தமிழில் சொன்னால் தான் புரியும். நீ என்ன எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா கரெக்டாக? அதுக்கு தான். சரி சரி சிம்ரன் நானே சொல்லி தரேன் சரியா? ஆனா எனக்கு இப்போ எக்ஸாம் எல்லாம் நீ ஸ்டார்ட் ஆகிரும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லி தர முடியும் ஓகேவா? அது போதும். நான் இன்னும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுற டைம் இருக்குல்ல. எப்படி இருந்தாலும் இந்த மே மந்த் மட்டும் லீவ் விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் ப்ராப்பராக மறுபடியும் போகும். நீ அதுக்கப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்தா போதும். அதுக்குள்ள உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிரும்ல. முடிஞ்சிரு சிம்ரன். சரி சரி வாங்க போலாம். ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கணும்? நட சோனி போலாம். சரி வாங்கடி. பேசுனா வெயிலும் பார்க்க மாட்டேங்க ஒன்றும் பார்க்க மாட்டேங்க பேசிட்டே இருக்கிறீங்க. சரி வாங்க போய் குளு குளுன்னு ஜூஸ் குடிக்கலாம். சரி சோனி வா போகலாம். எனக்கு தண்ணி தாங்க ரொம்ப அடிக்குது. சரி வா சோனி, நீ ஃபோன் பண்ணி தண்ணி குடிக்க போனவா அப்படியே ஓடி வந்துட்டேன். சரி நாடா தம்பி அங்கே வாருப்பா. நல்லா பழுத்த மிளகாவா பார்த்து எல்லாம் பொரிச்சிருங்க. காயெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. காளிமா, காளிமா எங்க இருக்கிற? வந்துட்டாராட்டு இருக்குது. இதாங்க வரேன். அடா தலைவரே, நீங்க நின்றுட்டு இருக்கிறாரு. தலைவரே. அடடா ராமா. என்ன தலைவரே திடீர்னு தோட்டத்து பக்கமெல்லாம் வந்துருக்குறீங்க? ஆமாப்பா ராமா, என்ன பண்றது? இன்னைக்கு எதாவது எங்கள் வீட்டுக்கார இங்கே தோட்டத்தில் தான் இருக்கிறாளாட்டு இருக்குது. சரி நானும் இங்கே வக்கறையாக ஒரு ஜோலியாக வந்தேன்னா சரி அப்படியே தோட்டத்து பக்கம் வரலான்ட்டு வந்தேன். வந்து ரொம்ப நாள் ஆச்சுவாரு. நமக்கு இந்த பஞ்சாயத்து தலைவர் வேலையை தீராமல் கிடக்குதா, எங்கே வரக்கே முடியறது இல்லை. அதனால தான் நம்ம ஊட்டமாகவே எல்லாமே பார்த்துக்கிறதாச்சு. எல்லாம் அவளோட உருப்படியே விட்டாச்சு. அது சரிதான் தலைவரே. அதெல்லாம் அக்கா நல்லா பொறுப்பாக பார்த்துக்குவாங்க. காலையில் தான் பார்த்தாங்களா, வந்தாங்க பேசிட்டு தான் போனாங்க. ஆமாம் அதாங்க மிளகா காட்டுக்குள்ளே தான் இருக்கிறாளாட்டு இருக்குது. சத்தம் கொடுத்து அதான் வரேன்னு சொன்னேன். ஆமாம் ஏதோ மிளகா உரிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது 2-3 நாளுங்க வந்திருந்தாங்களாட்டு இருக்குது எல்லாம் உரிக்கிறதுக்கு. அது சரிதான், அதெல்லாம் அவள் பார்த்துக்குவான். நானும் இதை பற்றியாலும் ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. அக்காங்கிறவனால எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க தலைவரை. வேற யாராலையும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமாம் அது சரிதான் ராமு.
எங்க வீட்ல எல்லாம் ஏதோ தோட்டத்துக்கு ஏதோ வேலைக்கு கூப்பிட்டா கூட ஏதோ ஒரு நாளைக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது சலுப்பு இருக்குது அப்படி இப்படி தட்டி கழிப்பாங்க. ஏதோ இன்னைக்கு தான் வந்துருக்குறாங்க. அக்காலாம் பாருங்க நேரங்காலம் பார்க்காம ஆம்பளை மாதிரி அப்படி உழைக்கிறாங்க. அக்காவையெல்லாம் நல்லா பார்த்துக்காங்க தலைவரை. அது சரிதான் ராமு, நான் எங்க அவளை பார்த்துக்கிறது, அவதான் என்னை பார்த்துட்டு இருக்கிறா. இல்ல அக்காவே வந்துட்டாங்க. ஓ ராம கூட தான் பேசிட்டு இருக்கீங்களா? நான் கூட ஏதோ போன்ல தான் பேசிட்டு இருக்கீங்களான்னு பார்த்தேன். என்ன ராம ஏதோ சீதா மலர்ல வெங்காயம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்களா? இதை பண்ணிட்டு தாக்க இருந்தாங்க. சாப்பாட்டு நேரம் ஆச்சுல, சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீதாவும் ஃபோன் பண்ணி சாப்பிட குறை சொன்னா. சரி அதான் போயிட்டு இருக்கிறேன். சாப்பாடு கொண்டு வந்துருக்காங்களாமா. சரி ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போய் வேலையை பார்க்கலான்ட்டு இப்போதான் கை கழுவிட்டு வந்தேன். வாக்கா நீங்களும் சாப்பிடுங்க. தலைவரே வாங்க தலைவரே சாப்பிடலாம். இருக்கட்டும் ராம, நானும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன். நான் சாப்பிட்றேன், நீ போய் சாப்பிடுவோம். நீ சாப்பிட்ற வரை சீதாவும் சாப்பிடாம இருப்பா. பாவம் அவளே இன்னைக்கு நேரத்திலே வந்துட்டா. காலையில சாப்பிட்டாலே இல்லையோ தெரியல. போ ராம, நீ போய் சாப்பிடு போ. சரிக்கா. சரி 2 பேரும் சாப்பிடுங்க. ஏதாச்சும் கூப்பிடுங்க, இங்க பக்கத்துல தான் இருப்பேன். சரி ராம. சரி தலைவரே, பேசிட்டு இருங்க, வரேன். என்ன அதிசயமா தோட்டத்து பக்கம் காத்து வீசி இருக்குது? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரவே மாட்டீங்க. சரி அதான் இன்னைக்கு வந்திருக்கிறல. ஏன் வந்தாலும் குத்தம் வராட்டியும் குத்தம். அது கடக்கட்டும். என்ன ஏதோ உடம்புக்கு முடியலன்னு என்னமோ போன்ல சொல்லிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? அது ஒன்னில காலியமா கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்ததா. சரி அதான் வீட்டுக்கு போன, வீட்டுல ஒரு தீரும் இல்ல, மருமக தான் இருந்தா. சரி காப்பி கொஞ்சம் போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு இந்த பக்கத்துல ஒரு ஆளை பார்க்கணும்னு வந்தேன். சரி நீ தான் இங்க இருக்கிறேன் தோட்டத்துக்கு வந்துட்டு அப்படியே. சரி வந்தா கடக்குது. நானும் சாப்பிட்டு வாங்கன்னு அப்படியே வந்துட்டீங்களா? சரி வாங்க உட்காருங்க, வாங்க சாப்பிடுவீங்களாமா? வேண்டாம் உடுக்காளிமா, நீ போய் சாப்பிட்டு போ. நீ இன்னும் கலவா தான் கொண்டு வந்திருப்ப. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நான் எப்பவுமே 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் கொண்டு வருவேன். யாரோ ஒருத்தர் பொசுக்குன்னு வருவாங்கல்ல, அதனால நிறைய தான் கொண்டு வருவேன். உட்காருங்க, எடுத்து வைக்கிற சாப்பிடுவீங்களாமா? அப்படியே காளிமா. சரி சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்து வெயி, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நம்ம 2 பேரும் இப்படி தோட்டத்தில் உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. யா காளிமா? ஆமா சரி இருங்க உட்காருங்க. கை கட்டில எடுத்து போட்டுமா? நீங்க தான் கீழே உட்கார மாட்டீங்களே. ஆமாடி, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். நமக்கு இந்த கீழே உட்காந்து எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. கை கட்டி இங்க இருக்குதா, வச்சிருக்கிறியா? இருக்குது உங்களுக்காகவே ஒன்று வச்சிருக்கிறேன். அதான் அங்கதான் மடக்கி வச்சிருக்கிறேன். கொண்டு வந்து போட சொல்றேன், இருங்க அந்த வயனை. சரி கொண்டு வந்து போட சொல்லு. என்னதான் பண்றது, ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னு பார்த்தேன். சரி அப்புறம் போய்க்கலாம் போனா அப்படியே விட்டுட்டேன். பார்க்கணும் டாக்டர் பார்த்துட்டு வந்துட வேண்டியதானே கையோட. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்க முடியுமா? அவனை கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? போயிட்டு வரீங்களா? சாப்பிட்டுட்டு அப்புறமே வாங்க, சாயங்காலம் வேணாம். அவன் இருந்தா கூட்டிட்டு போலான்னு தான் பார்த்தேன். ஜென்னி பொண்ணு தான் சரி ஏதோ அவனுக்கு 1/2 நேரம் வேலை இருக்குதுன்னு சொல்லி போயிருக்கிறேன்னு சொன்னான். சரி அவன் வந்து சாயங்காலம் வேணா கூட்டிட்டு போயிட்டு வரேன். என்னமோ அப்பப்போ தலை சுத்துற மாதிரியே இருக்குதா. சரி ஒரு வாட்டி போய் ஏதாவது செக் பண்ணிட்டு வர அப்படியே. தலை சுத்தாம என்ன பண்ணும்? சுகர் பிரஷர் எல்லாத்தையும் வச்சுக்கிறது, பத்தாவது கொழுப்பு வேற நல்லா சேர்த்து வச்சுக்கிறது. ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏதாவது தோட்டத்துல வந்து கொஞ்சம் குஞ்சு நின்று வேலை செஞ்சாலும் கொஞ்சம் குறையும் சொன்னா கேட்டாதான். சரி திட்டிட்டு கிடக்காத. போ சாப்பாடு எடுத்து வை, எனக்கும் பசிக்குது, சாப்பிடலாம். சரி அந்த வசதி எல்லாம் சாப்பிட போயிட்டாங்களா இருக்குது. இருங்க நானே கட்டையை கொண்டு வந்து போடுறேன். என்ன சிறப்புல ஒரு கடிங்க ஆனா நம்ம இல்லாதப்பதான் கஸ்டமர் வர்றாங்க. நம்ம காத்துட்டு இருக்கிறப்ப யாரும் வர மாட்டேங்கிறாங்க. சின்னப்பிள்ளக்கா. சோனி சிம்ரன், என்னக்கா ஜூஸ் எல்லாம் இருக்குதா? இருக்குது. அப்பா நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க சின்னப்புள்ள நம்ம கடைக்கு. மாயா குமாரி வாங்க வாங்க. வரேன்க்கா. என்ன இன்னைக்கு எல்லாத்துக்கும் காலேஜ் ஸ்கூல் எல்லாம் லீவா? ஆமாக்கா, வீட்ல போர் அடிச்சிட்டு இருந்ததா. சரி அப்படியே நடந்து வந்து உங்க கடையில ஜூஸ் குடிச்சு போலான்னு வந்தோம். அப்படியா? சரி எல்லாரும் உட்காருங்க. என்ன சோனி, உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? ஏ குமாரி. இல்லக்கா, நாங்க வந்தது எங்க அம்மாக்கு தெரியாதுக்கா. இத மலர் சிட்டியும் அம்மாவும் எல்லாம் தோட்டத்துக்கு தான் போயிருக்காங்க. எனக்கு தோட்டத்துக்கு தான் போயிருக்காங்க. தோட்டத்துக்கு போனது எங்களுக்கு தெரியலையே. ஆமாக்கா, அவங்க நேரத்திலேயே இன்னைக்கு போயிட்டாங்க. நாங்களும் தோட்டத்துக்கு தான் போலாம்னு நினைச்சிட்டு இருந்தோமா. சரி ஏதோ வெங்காயம் மேல அறுக்கணும்னாங்களா, அதனாலதான் நாங்க போகல. அப்புறம் போய்க்கலான்ட்டு விட்டுட்டோம். ஓ அப்படியா? யார் சிம்ரன், நீயே சன்னிக்கிட்ட சொல்லிட்டு வந்தியா? தேட போறாங்க உங்க அம்மா? இல்லத்த, நானும் சொல்லல. அம்மாவை தோட்டத்துக்கு தான் போயிட்டாங்க. அண்ணி மட்டும் தான் வீட்டில் இருந்தாங்க. சரி சோனி தான் ஃபோன் பண்ண இங்கே கடைக்கு வரலான்ட்டு. சரி அதனால அன்னிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ உங்க அம்மாவை இன்னைக்கு தோட்டத்துக்கு தான் போயிட்டாங்களா? ஆமாத்த, சொல்லிட்டு தான் போனாங்க. சாப்பாடெல்லாம் கூட எடுத்துட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் தான் வருவேன்ட்டு சொன்னாங்க. அப்படியா? சரி வரட்டும். சரி உங்களுக்கெல்லாம் ஜூஸ் போடுறேன் நான். இப்போதான் இந்த பரத் பையன் போனான். நீ வர 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போகிறான். அப்படியாத்த? நல்ல வேலை, நான் வரக்கு முன்னாடியே போயிட்டான். யார் சிம்ரன் அப்படி சொல்ற? ஏன் உங்க மாமா வைன் தானே? ஓ வந்துட்டு போயிருக்காங்களா? சரி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா பார்த்துருக்கலாமோ? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னம்மாயா ஜூஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போடுறேனா? சூப்பரா இருக்கு சின்னப்புள்ளக்கா. பேசாம ஒண்ணு பண்ணுங்க, எங்க காலேஜ் பக்கத்துல வந்து இந்த கடை போடுறீங்களா? உங்களுக்கு இன்னும் நல்ல பிசினஸ் டெவலப் ஆகும்க்கா. என்னம்மாயா சொல்ற? ஆமாக்கா, அங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நிறைய குடிப்பாங்கக்கா. எல்லாம் ஃப்ரெஷ் ஜூஸ்க்கு அங்க கடையே இல்ல, எல்லாம் இந்த பாட்டில்ல தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். பேசாம நீங்க அங்க வந்து கடை போட்டீங்கன்னு வைங்க, நீங்க நல்லா டெவலப் ஆயிடலாம்க்கா. சின்னப்புள்ள மாயா சொல்றது கூட நல்லா தானே இருக்குது. இங்க கூட கஸ்டமருக்காக காத்துட்டு இருக்கோன்னு. பேசாம உங்க காலேஜ் பக்கத்துல போய் கடை போட்டான்னு வையே, நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து குடிப்பாங்க. ஆமாக்கா, ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, டீச்சர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. எல்லாருமே ஃப்ரெஷ் ஜூஸ் நல்லா குடிப்பாங்கக்கா. அது சம்மர் டைம்ல நீங்க அங்க வந்து கடை ஓபனிங் பண்ணீங்கன்னு வைங்க, செம்மையா பிசினஸ் நடக்கும்க்கா. சூப்பர் மையா, இந்த யோசனை எனக்கு எப்படி வராம போச்சு? இந்த யோசனை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா
நான் அங்கேயே வந்து கடை ஓப்பன் பண்ணியிருப்பேனே. ச்சே, இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே. இந்த பட்டிக்காட்டை பஸ் ஸ்டாண்டு நம்பி இங்கே கடையை ஓப்பன் பண்ணிட்டேனே. இதுதான் சின்ன புள்ள. படிச்ச பிள்ளைங்க தான் எப்படி ஐடியா கொடுக்குறாங்கன்னு வாரு. பேசாம மாயா சொல்ற மாதிரி நம்ம கடையை அங்க காலேஜ் பக்கத்துல மாத்திரலாமா? ஆமாண்டி, நானும் அதை யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். இவ பாரு பூமாரி, ஜூஸ் குடிக்க வந்தமா குடிச்சிட்டு போலான்னு பார்க்காம பிசினஸ்க்கு ஐடியா கொடுத்துட்டு பாரு. சரி, அவளுக்கு தோணுனது அவ சொன்னா. அவ சொல்றது நல்ல ஐடியா தான். நான் சோனி, நம்ம காலேஜ் பக்கத்துல ஜூஸ் கடையே இல்லையில, இவங்க அங்க வந்து போட்டாங்கன்னு வையி, நாங்களும் ஃப்ரீயா அப்பப்ப போய் ஜூஸ் குடிச்சுக்கலாம். இது சொன்னீங்க, இது கரெக்ட். பாருங்க சின்ன புள்ளக்கா, நிலாக்காவும் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி சொல்லுங்க. எனக்கு ஏதோ தோணுச்சு, அதனால தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சாச்சா, தப்பா எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது மாயா? நீ சொன்னது ரொம்ப கரெக்டு. இந்த யோசனை எங்களுக்கு முன்னாடியே வராமல் போச்சு. பரவாயில்ல, இப்போ வச்சு சொன்னியே. சரி, நாங்கள் அங்கே கடை வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறோம். சரியா? சரிங்கக்கா, நீங்க வைக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க. நான் எங்க காலேஜ் பிள்ளையில சொல்லி வைக்கிறேன். எல்லாம் நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம். சரி மாயா, நீ சொல்றது பார்த்தா இப்பவே எனக்கு கனவு கோட்டை கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்க பெரிய கடையாவே வச்சு நிறைய பேர் வந்து குடிச்சா அப்பா பணமழையா கொட்டு சின்ன புள்ள. கற்பனை பண்ணி பாரு எவ்வளவு நல்லா இருக்கும்னு. நான் ஏற்கனவே கனவுல தாண்டி இருக்கிற. மாயா சொல்கிற மாதிரி நடந்ததுன்னு வெயி, சூப்பராக இருக்கும். எங்கள் அத்தா எதுக்கு என்னை லாக்கி இல்லாதவா அது இதுன்னு அப்படியே சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்குது. நம்ம மட்டும் இதை கரெக்டாக பண்ணிட்டோன்னு வெயி, சூப்பராக இருக்கும்டி. ஆமா சின்ன புள்ள, இந்த மாதிரி நடந்ததுன்னு வெயி, நம்ம வீட்டுக்காரங்களை விட நம்ம அதிகமாக சம்பாதிப்போண்டி. ஆமாம், போய் எங்கள் அத்தை கிட்ட 5 கொடு 10 கொடுன்னு கை நீட்டாமல் எங்கள் அத்தை வந்து எங்கிட்ட கேட்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருவோம். சீக்கிரமாக இதுக்கான பிளான் போடணும்டி. என்னத்த 2 பேரும் என்ன தனியாகவே பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிம்ரன். மாயா சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணேன்னு வெயி, உங்கள் மாமா விட நான் அதிகமாக சம்பாதிப்பேன் அப்படியே கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். ஆமாக்கா, கண்டிப்பா அதிகமாக தான் சம்பாதிப்பீங்க. சின்ன புள்ளக்கா, நிலாக்கா. சொல்லு சோனி. ஒரு வேளை காலேஜ் கிட்ட மட்டும் நீங்க கடை போட்டீங்கன்னு வைங்க, எங்களுக்கு டெய்லி ஒரு ஜூஸ் ஃப்ரீயா கொடுத்துறோம். அதுக்கு என்ன சோனி? அதெல்லாம் கொடுத்துடலாம். ஐயோ சோனி, கம்மன் இரு சோனி. பரவாயில்ல மாயா, அங்கே தான் நிறைய பேர் வருவாங்கல்ல. நிறைய சம்பாதிக்கிறப்போ ஆளுக்கு ஒரு ஜூஸ் உங்களுக்கு கொடுக்குறதுல என்ன குறைஞ்சு போகுது? ஒன்று நான் எப்போ வேணாலும் வந்து குடிங்க. ஒரு நாளைக்கு 4-5 கூட குடிங்க. அதெல்லாம் நான் போட்டு தரேன். அவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கிறாக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க என்ன பண்றதுன்னு பாருங்க, சரியா? சரி மாயா, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்குறேன். உனக்கு இதுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே ஏசனப்புல? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா. இப்போ வேண்டாட்டி பரவாயில்ல. உனக்கு எப்போ எது வேணாலும் எங்ககிட்ட சொல்லு மாயா. சரிக்கா.